மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் வருங்கால கணவனை காதலன் மூலம் மலை உச்சியிலிருந்து தள்ளிவிட்ட பெண் கொலைக்கு ஒரு நாள் முன்பு காதலனுடன் ரெஸ்டாரண்டில் சதித்திட்டம் தீட்டியது அம்பலமாகியுள்ளது. பக்காவாக பிளான் செய்து அப்பாவி இளைஞரை தீர்த்து கட்டிய சம்பவத்தின் முழுமையான பின்னணி என்ன? மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் கடந்த 18ஆம் தேதி இளம்பெண் ஷியா கோயல் என்பவர் தனது வருங்கால கணவர் கேத்தன் அகர்வால் என்பவரை மலை உச்சியில் இருந்து 350 அடி பள்ளத்தில் காதலன் துணையோடு தள்ளிவிட்டு கொலை செய்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக ஷியாவும் அவரது காதலன் சேத்தன் சௌத்ரியும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் அடுத்தடுத்து என பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவருகின்றன. ஷியாவும் அவரது கூட்டாளி சேத்தனும் மிக நுணுக்கமாக கொலையை திட்டமிட்டு அதை ஒரு விபத்தாக மாற்ற முயன்றிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்தன்று புனே லோனாவாலாவில் உள்ள லோகாகட் கோட்டைக்கு சென்று ஷியா மற்றும் கேத்தனை காதலன் சேத்தன் சௌத்ரி பின்தொடர்ந்து சென்றுள்ளார். மலை முகட்டுக்கு அருகில் சென்று காத்திருந்த சேத்தன் ஷியாவின் சிக்னலுக்காக அங்கு காத்திருந்துள்ளார். ஷியா சிக்னல் கொடுத்தவுடன் கேத்தன் அகர்வாலை பின்னால் இருந்து காதலன் சேத்தன் சௌத்ரி தள்ளிவிட்டுள்ளார் என்பது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. போலீசாரிடம் பிடிபடாமல் இருக்க காதலன் சேத்தன் தனது செல்போனை தனது கடையில் வைத்துவிட்டு கடை ஊழியர் ஒருவரின் போனை எடுத்துச் சென்றிருக்கிறார் என்கின்ற தகவலும் தெரிய வந்துள்ளது. இந்த திட்டமிட்ட கொலையை அரங்கேற்ற ஷியாவும் காதலன் சேத்தனும் தேர்ந்தெடுத்த ஒதுக்குப்புறமான பகுதி சுற்றுலா பயணிகள் யாரும் அந்த பகுதிக்கு பொதுவாக செல்ல மாட்டார்கள் என கூறப்படுகிறது. மேலும் வார நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை மிக குறைவாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு கொலை செய்ய அந்த இடத்தை தேர்வு செய்துள்ளனர். இருவரும் அங்கு முன்கூட்டியே சென்று பார்வையிட்டு இந்த இடம்தான் மிகச்சரியான இடம் என அந்த இடத்தை தேர்வு செய்திருக்கலாம் என்ற சந்தேகமும் போலீசாருக்கு உள்ளது. எந்த வழக்கில் ஷியா தனது வாக்குமூலத்தை மாற்றி கூறியதே அவர்கள் சிக்க காரணம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். முதலில் கேத்தன் அகர்வால் புகைப்படத்திற்கு போஸ் கொடுக்கும் போது தவறி விழுந்து விட்டதாக ஷியா கூறியிருக்கிறார். பின்னர் அவர் தண்ணீர் பாட்டலை கொடுக்கும் போது அவர் விழுந்து விட்டார் என்று கூறியிருக்கிறார். அதே நேரம் ஷியாவின் செல்போனில் சம்பவத்தன்று எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் கூட இல்லை. இது மேலும் சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார். ஷியாவும் கேத்தனும் திருமணத்திற்கு முந்தைய போட்டோ ஷூட்டுக்காக இந்தோனேஷியாவின் பாலி தீவுக்கு செல்ல திட்டமிட்டிருந்தனர். ஆனால் விமான நிலையத்திற்கு சென்ற பொழுது கேத்தனின் பாஸ்போர்ட்டை காணவில்லை. இதனால் அந்த பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக ஒரு ரெஸ்டாரண்டிற்கு சென்ற பொழுது அந்த பாஸ்போர்ட்டை கிழித்து போட்டதே ஷியாதான் என்பது பின்பு விசாரணையில் அம்பலமானது. ஏன் பாஸ்போர்ட்டை கிழித்தெறிந்தீர்கள் என ஷியாவிடம் போலீசார் கேட்டபோது பாலித்தீவுக்கு செல்வதை காதலன் சேத்தன் விரும்பவில்லை என கூறியிருக்கிறார். ஷியா மற்றும் சேத்தனின் செல்போன் அழைப்புகளை ஆய்வு செய்தபோது நிச்சயதார்த்தத்திற்கு பின் சுமார் 8 மாதங்களாக இருவரும் அடிக்கடி போனில் பேசி வந்தது தெரிய வந்துள்ளது. ஜனவரி 1 மற்றும் ஜூன் 18 வரை அவர்கள் 2004 முறை மொத்தம் 238 மணி நேரம் போனில் பேசியிருக்கின்றனர். காதலன் சேத்தனிடம் ஏன் இருவரும் வீட்டை விட்டு ஓடி திருமணம் செய்திருக்கலாமே என்று போலீசார் கேட்டதற்கு அந்த திட்டத்திற்கு ஷியா ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் அப்படி ஓடுவது குடும்பத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் என்றும் ஷியா தெரிவித்ததாக விளக்கமளித்திருக்கிறார் சேத்தன். அதோடு கொலை நடப்பதற்கு ஒரு நாள் முன்பு சேத்தனை ஷியா ரெஸ்டாரண்ட் ஒன்றில் சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பின் பொழுது கொலையை எப்படி செய்ய வேண்டும் என்பது குறித்து இருவரும் இறுதிக்கட்ட ஆலோசனையில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்தனர்.
கேத்தன் தள்ளிவிட்டு கொல்லப்படுவதற்கு முன்பு 3 முறை இந்த கொலை முயற்சியில் பயிற்சியில் வேறு ஈடுபட்ட அதிர்ச்சி தகவலும் தற்போது தெரிய வந்துள்ளது. பாலி செல்ல திட்டமிட்டிருந்த நாளுக்கு 1 வாரத்திற்கு முன்பு கடந்த மே 31ஆம் தேதி முதல் கொலை முயற்சியை அரங்கேற்றி இருக்கின்றனர். அன்று ஷியா கேத்தனை லோக்கட் கோட்டைக்கு அழைத்துச் சென்று மலையில் இருந்து கீழே தள்ளியிருக்கிறார். ஆனால் கேத்தன் ஒரு சிறந்த மலையேற்ற வீரர் என்பதால் அவர் ஒரு புதரை பிடித்து கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொண்டார். பின்னர் ஷியா, உங்களை காப்பாற்றத்தான் அப்படி தள்ளிவிட்டேன், ஏனென்றால் ஆறியில் ஒரு பாம்பு உங்களை கடிப்பதற்காக படம் எடுத்து ஆடிக்கொண்டிருந்தது என ஒரு கிரேட் நாடகத்தை அரங்கேற்றி அழுது புலம்பி கேத்தனை நம்ப வைத்திருக்கிறார். 2வது முயற்சி ஜூன் 4ஆம் தேதி என்று திட்டமிடப்பட்டது. ஆனால் கேத்தனின் தாய் அவரை மீண்டும் கோட்டைக்கு செல்ல அனுமதிக்க மறுத்ததால் அது முறியடிக்கப்பட்டது. ஜூன் 14ஆம் தேதி என்று 3வது முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அப்போது ஷியா கேத்தனை லோக்கட் பகுதிக்கு திரும்ப அழைத்து வந்தார். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அங்கு கூட்டம் அதிகமாக இருந்ததால் அந்த முயற்சியை கைவிட்டார். 4வது முயற்சியாக ஜூன் 18ஆம் தேதி வெற்றிகரமாக கேத்தனை கீழே தள்ளிவிட்டு கொலையை அரங்கேற்றி உள்ளனர். ஷியாவின் குடும்பத்தினர்தான் இந்த திருமணத்தை நடத்த வேண்டுமென விரும்பி கேட்டு வந்துள்ளனர். திருமணம் பிடிக்கவில்லை என்று கூறியிருந்தால் எந்த பிரச்சனையுமின்றி திருமணத்தை நிறுத்தி இருப்போமே என்றும், எதற்காக இப்படி ஒரு கொலையை அரங்கேற்ற வேண்டும் என்றும் கேத்தனின் குடும்பத்தினர் கண்ணீருடன் கேள்வி எழுப்பி உள்ளனர்.